வாங்க இன்றைக்கி வந்து சிலேபி மீன் வந்து வறுக்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து சிலேபி மீனை வந்து வாங்கி நல்லா அலசி இடையில கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சாந்து எல்லாம் நல்லா உள்ளே போய் சேர்கிறதுக்காக தான். இது வந்து மிளகு தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கும், சோம்பு பொடி, ஜீரகப்பொடி எல்லாமே வந்து 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. கான் மாவு, அரிசி மாவு எல்லாமே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மஞ்சத்தூள் வந்து தேவையானது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குங்க, நல்லா சுவையாகவும் இருக்கும். மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா மல்லி வந்து 1 ஸ்பூன் போட்டோன்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். மிளகாத்தூள் வந்து தேவையானது நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேங்க. 5 மீனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேங்க. கான் மாவு, அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேங்க. புளிக்கரைசல் வந்து ஏற்கனவே நான் கரைசி வடிகட்டி வச்சுருக்கேங்க. தேவையானது புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வாங்க நம்ம வந்து மீன் வறுவல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து சோம்பு, ஜீரகம் இது எல்லாமே வந்து மஞ்சள் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் வந்து மிளகு பொடி இது எல்லாமே வந்து உப்பு இதெல்லாம் சேர்த்து நான் வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நான் வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நம்ம பிணைஞ்சு வச்சுட்டோம். இது வந்து 10 நிமிஷம் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்து போகிறோங்க. சட்டி நல்லா காஞ்சிச்சு, மீன் எடுத்து போட்டுடலாம். ரெண்டாக போட்டு எடுத்துடலாங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சாந்து எல்லாமே வந்து உள்ளே சேர்கிற அளவுக்கு நல்லா வந்து தடவிக்கணுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் அடுத்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா தலையெல்லாம் நல்லா வேகட்டுங்க. இதான் அப்போ தான் நல்லா இதாக இருக்கும்.
பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். அடுத்த பீஸையும் எடுத்து போட்டுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம சோம்பு பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி இது எல்லாமே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இது எல்லாம் சேர்த்ததுனால நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க. இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து நான் சேர்த்து தான் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து வறுத்து பார்த்தா நல்லாயிருக்குங்க. மிளகு பொடியும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஹெல்த்தியானது மீன் வந்து சின்ன குழந்தைங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வேகட்டும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த சைடு வெந்துச்சு பாருங்கள். எடுத்துடலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு மீன் வறுவல். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சுவையாகவும் இருக்குங்க.